இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 25, 2025, 25/10/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:52 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், தனிய நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஆனால் பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன் பிரச்சனை, வழக்கு சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த வழக்குகள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், எதிர்பாலினத்தவர்களால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதில் எல்லாத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து விடுதலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் திடீர் மாற்றத்தின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆக்சுவலாக சந்திராஷ்டமத்தில் ஒரு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய நெடிய நாட்களுக்கான நட்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றத்தை உணர்த்துவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதலை வெற்றிகரமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். மேலே படிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய தொடர்புக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அந்த கடனை அடைப்பதற்காகவோ அந்த கடனை மாற்றி அமைப்பதற்காகவோ உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் உதவிகரமாக செயல்படுவார்கள். இதனால உங்களுக்கு பணப்புழக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டு வருமானத்தில் தடை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பண வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த கடனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி பதவி உயர்வை பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுப்பார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய பரிணாமத்தின் மூலமாக, புதிய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது வருமானம் வருதுனால குடும்ப சந்தோஷம், குடும்ப சந்தோஷத்தின் காரணமாக வருமான அதிகரிப்பு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரியாக இருந்த சில நபர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து திருந்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருக்காரு. ராசிநாதன் மற்றும் விரையாதிபதியான புதனோடு இணைவு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகிறதுனால குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்பத்தார் சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது குழந்தைக்கு குழந்தை பாக்கியம், உங்க பையனுக்கு கல்யாணம் இருக்கு, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த நபர்கள், அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு சர்ப்ரைஸா உங்களை வீடு தேடி வந்து சந்திப்பாங்க. குடும்பத்தையே சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்கள் குடும்ப தேவைகளுக்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லேண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளிடமிருந்து கூட வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதனால் கொஞ்சம் பதட்டம் மட்டும் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பதட்டத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதை உங்கள் குடும்பத்தாரை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் தைரியம் இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனசில் இருக்கிற தைரியம் தான் உங்களை உந்தி தள்ளுமே தவிர மற்றபடி உங்களுடைய நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிதானத்துடன் செயல்படுங்கள். பதட்டம் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லைங்க, உங்களை பற்றி 10 பேர் பெருமையாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதனால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கௌரவம் உயருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் இன்றைக்கி அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு உங்கள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கான செலவாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா எல்லாரும் நினச்சிப்பாங்க உங்களுக்கு யூ ஆர் நாட் கேப்பபிள் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இயலாமையை வெளிப்படுத்தாதீங்க, கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும் அல்லது எதிரிகளின் தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்த தடைகள் விலகிறதுனால வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் பதட்டத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா மேலதிகாரிகளே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆனால் அந்த குழப்பம் எதனால் அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக சிந்தனையின் காரணமாக இருக்குமே தவிர, ஆனால் அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த வெற்றி நிரந்தரம் இல்லை, டெம்பரவரின்னு நினச்சிட்டு நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. ஆனால் அது நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும், தெரிய வரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மூத்த சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆனால் மனோகாரகன் சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருப்பினும் தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்காக சில செலவுகளை முன்னெடுத்து செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரைஞ்சாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். குடும்ப தேவைகளுக்காக சில புதிய மாற்றங்களை செய்வீர்கள். அந்த புதிய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய கூட வேலை பண்ணக்கூடிய நபர்களுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கோபங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளை இனிமையாக பேசுகிறீங்க, ஆனால் குத்தல் பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தவங்க கிட்ட முக சொழிப்பை காட்டுவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனாலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை, அதனால் எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய அறிவாற்றலை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய வியாபார முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கடல் கடந்த பயணத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழில் ரீதியான தேவைகளுக்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை, அறிவார்த்தமான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ சக பணியாளர்கள் மூலமாகவோ உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய சந்திரனும் சூரியனும் நீச்ச ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனால் சந்திரன் நீச்ச பங்கம், அதனால் பாக்யாதிபதி வலுத்துள்ளார். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும்.
தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மனசில் தோணிச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைச்சி பேசும்பொழுது தேவையில்லாத அவஸ்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு முதலீடுகளுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஒன்றா உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக சில செலவுகள் செய்வீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதற்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி பணம் உங்களுக்கு தண்ணியாக கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது இந்த சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மூத்த சகோதர சகோதரிகளின் முன்கோபத்தின் காரணமாக இன்று சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவர்கிட்ட அனாவசியமாக பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முழு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் அதற்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தினாலும் நண்பர்கள் அதை சாதகமாக அவங்களுக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பண இருப்பு கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்குகள் இழுவையில் இருந்ததுன்னா அந்த இழுவையிலிருந்து விடுதலை கிடைத்து வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் அவர்கள் உங்களிடம் சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் ப்ரொஃபஷனல் எனிமிட்டியிலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக தேடுதல் வேட்டையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அல்லது பதவி, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பிறந்த வீட்டில் அல்லது உங்களுடைய மாமனார் வீட்டில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால உங்களுடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்னைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நிலம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் புதனோடு சேர்ந்து, இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய பரிணாமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பின் காரணமாக உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் முன்னேற்றுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்கான ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், ப்ரொஃபஷனல் எனிமீஸ் அல்லது உங்களுடைய கூடவே இருந்து உங்களுக்கு மறைமுகமாக செயல்படக்கூடிய துரோகிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும், ஆரோக்கிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அலைச்சல் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில், அதாவது குடும்பத்துக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த சுக அதிகரிப்பின் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாள் உங்க பிசினஸ்லயோ உங்க வேலையிலேயோ குழப்பங்கள் இருந்தது. கூட ஒர்க் பண்றவங்கெல்லாம் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு இருந்தது. செய்யாத தப்புக்கு குற்றம் சுமத்தி உங்களை பலிகடா ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பலிகடா ஆக்கப்படுவதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில பதவி உயர்வு அல்லது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி. பாக்கியஸ்தானத்துல சந்திரன் புதன் சேர்க்கை, குருவின் பார்வையில், உச்ச குருவின் பார்வையில் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சார் 7.5 சனி நடக்கிறது, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே. ஆமாம், பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் கெடுதல் பண்ணக்கூடிய சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அதனால் 2 கெட்டவன் பார்க்கும் பொழுது 2 பேரும் கெட்டு போகிறாங்க. அதனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதே சமயம் குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம், உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வெற்றிக்கு அல்லது திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உடன் பிறந்தவர்களே உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரத்தில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்து வருமானம் ஏற்படும். இத்தனை நாள் எதிரிகள் உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே உங்ககிட்ட கொண்டு வந்து தங்களால் பண்ண முடியலங்கிறத ஒத்துக்கிட்டு, தங்களுடைய ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட பிஸ்னஸை கொடுப்பாங்க. இது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம். ஒன்று, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க அவங்க தோற்று போவாங்க. மற்றொன்று, புதிய தொழில் புதிய வியாபாரம் வருவதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் இரட்டிப்பாகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு தனவரவும் அதீத லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளே உங்களை ஒரு பெரிய பதவியில் அமர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இத்தனை நாளாக ஆரோக்கியத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு அதுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இத்தனை நாளாக அவங்க போகிற பாதை சரியில்லை, அவங்க போகிற விஷயம், அவங்க பண்ணுற விஷயம் தப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அவங்களுக்கே சில பாடங்கள் கற்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதை உங்ககிட்ட வந்து மனசு விட்டு பேசுவாங்க. அப்பா, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அம்மா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இதுக்கு சொல்யூஷன் இது மாதிரி பண்ணலான் இருக்கேன்ட்டு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அந்த அட்வைஸை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோ தந்தையோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மாற்றங்கள் நிவாரணம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.